சிறுகீரை வாங்கியிருக்கிறேங்க. சிறுகீரை பொரியல் செய்யலாம். இது ரொம்ப நல்லது, உடம்புக்கு குளிர்ச்சி. கழுவி சுத்தமாக எடுத்து வச்சுட்டேன். நாம் இதை தாளிப்பு கொடுத்துடலாம். கட் பண்ணியாச்சு. ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றி வெங்காயம், வரமிளகா தான் போடணுங்க. வரமிளகா சேர்த்து வதக்கி விட்டுடலாம். வதக்கி வச்சுட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கிற கீரையை போட்டு வதக்கிடலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இதை போட்டு வதக்கிடலாம். நல்லா வதக்கின அப்புறம் தான் உப்பு போடணும். கொஞ்சம் வதக்கின அப்புறம் தண்ணி ஊற்றலாம். நல்லா இப்படி வதக்கி விடலாங்க. இப்போ கொஞ்சமாக உப்பு தண்ணி சேர்த்து வதக்கினோன்னா சீக்கிரமாக கீரை ரெடி ஆயிடும். கொஞ்சம் சுருண்டு வந்த அப்புறம் நம்ம உப்பு போட்டால் கரெக்டாக போட்டுக்கலாம். உப்பு போட்டு தண்ணி தெளித்த மாதிரி ஊற்றிடலாம். போதுங்க, இந்த அளவு தண்ணி. கீரையிலே கொஞ்சம் தண்ணி இருக்கிறதுனால அதே சேர்ந்து வெந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு சுருண்டு வந்துருச்செல்லாம். பொரியல் மாதிரியே ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ தேங்காய் துருவல் போட்டுடலாம். அவ்வளோதாங்க. தேங்காய் துருவல் போட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை போட்டு கொஞ்சம் வதக்கி கொடுத்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். நான் ரசம் வச்சுருக்கிறேன். ரசத்துக்கு இது சாப்பிட்டா சைடிஷாக வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குது. நல்லா தேங்காய் போட்டு வதக்கி கொடுத்தோன்னா சூப்பராக இருங்க. பொரியல், கீரை பொரியல் ரெடி. ரசத்துக்கு இந்த பொரியல் சூப்பராக இருக்குங்க, கீரை பொரியல்.